கடின வினா இலகு தீர்வு 50வது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினமும் ஒரு கடின வினாவுக்கு எவ்வாறு இலகுவான விடையை காண்பது தொடர்பாக நாம் இன்று பார்ப்போம். ரைட், வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தில் 2.7 லிட்டர் நீர் உள்ளது. முருகன் ஒரு நிமிடத்துக்கு 90 மில்லி லிட்டர் நீரை வெளியேற்றினார் எனில் மொத்த நீரையும் வெளியேற்ற எத்தனை நிமிடங்கள் முருகனுக்கு தேவைப்படும்? இந்த வினாவை நான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வினாக்கள் கொடுப்பாங்க, கிராம் வச்சு சொல்லலாம். அடுத்தது கிலோமீட்டர் வச்சு சொல்லலாம், கிலோகிராம்னு சொல்லலாம், அல்லது கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையான வினாக்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வகையான வினாக்களில் நம்மளுக்கு ஒரு அளவை வெளியேற்றுவாங்க. ரைட்டா, இருக்கிறதுலேருந்து ஒரு அளவை வெளியேற்றுவாங்க. ரைட்டா, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு நிமிடத்துக்கு ஒருக்கா வெளியேற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டா, சரிங்க. 2 நிமிடத்துக்கு ஒருக்கா இவ்வளோ போகும், 3 நிமிடத்துக்கு ஒருக்கா இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லுங்களா, இந்த வினாவில் அப்போ நம்ம வெளியேற்றும் போது அந்த அளவை நம்ம சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ முழுமையாக இல்லாட்டி அதில் அரைவாசி வெளியேறதுக்கு எவ்வளோ நேரம் போகும், எத்தனை தடவை போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் இந்த வினா. மிக மிக இலகுவான வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களே, 2.7 லிட்டர் உள்ள ஒரு பாத்திரத்தில் 2.7 லிட்டர் நீர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நீரை என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த முருகன் ஒருத்தர் இருக்கார். இந்த முருகன் வண்டு முருகன் மாதிரி ஒருத்தர் போல. இந்த முருகன் ஒரு நிமிடத்துக்கு 90 மில்லி லிட்டர் நீரை அவர் சும்மா இருக்கலாமோ, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 90 மில்லி லிட்டரா வெளியே அனுப்பிக்கிறதுக்காக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாத்திரத்தில் உள்ள இந்த 2.7 மில்லி லிட்டர் முழுமையாக முருகன் வெளியே எடுத்து அந்த நீரை கொட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மிக இலகுவானது மாதிரி இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முருகன் லீட்டர்லையா வெளியே எடுத்து கொட்டுறாரு, இல்லாட்டி மில்லி லிட்டர்லையா கொட்டுறாரு? முருகன் கொட்டுறாரு மாணவர்களே மில்லி லிட்டரில். அப்போ நம்ம இதெல்லாம் ஒரே ஒரு இதுக்காக கொண்டாடணும். இப்போ லிட்டர் 90 மில்லி லிட்டரை லிட்டர் ஆக்குறதை விட இந்த 2.7 லிட்டரை மில்லி லிட்டர் ஆக்குறது மிக இலகுவானது. அப்போ நம்மளுக்கு தெரியும் மாணவர்கள் என்னன்னா, 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த விஷயத்தை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். ரைட்டா, ரைட். இப்போ 2.7 லிட்டர்னா மாணவர்களே செல்லுங்களே 2700 மில்லி லிட்டர் தானே. இப்போ ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ போடுறாரு? 90 மில்லி லிட்டர். இப்போ பார்க்கணும், 2700ல் எத்தனை 90கள் இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த 90 பார்த்தா அப்போ ஒரு நிமிடத்தில் இவ்வளோ வெளியே போடுவாருன்னா, இதில் இருக்க 90 மில்லி லிட்டருங்கிறத ஒவ்வொன்றா தானே எடுத்து வெளியே போடுவார். இப்போ போடுற நேரம் என்ன நடக்கும்னா, இதில் எத்தனை 90 மில்லி லிட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம எத்தனை நிமிடத்துக்கு வெளியேற்றுறாங்களோ அந்த அளவால் பெருக்கி விட்டுருவோம். வெளியே இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் மாணவர்களே, இந்த 2700 மில்லி லிட்டரை ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ? 90 மில்லி லிட்டர் தானே. இந்த 90 மில்லி லிட்டரால் வகுங்க. அப்போ இதில் எத்தனை 90 மில்லி லிட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா, இப்போ இதில் மிக மிக இலகுவானது மாணவர்களே, இந்த பூஜ்ஜியங்கள் இருந்துச்சுன்னா இந்த பூஜ்ஜியங்களை வெட்டிடுங்க. இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். இங்கே ஒன்றுனா இங்கே ஒன்றே வெட்டலாம். இப்போ 270 தானே. இப்போ 270ல் எத்தனை 90 இருக்கும் அப்படின்னு 9 இருக்கும் அப்படின்னா 9 9 18 18 27. இப்போ எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இப்போ 27ல் 3 இருக்குது. இப்போ 27 போனால் 0. அப்போ இந்த பூஜ்ஜியத்தை என்ன செய்வோம்? இங்கேயும் கொண்டாந்து. இப்போ 270ல் எத்தனை தடவை 90கள் இருக்குன்னா 30 தடவை இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு? இப்போ 30 தடவை வெளியே எடுத்து போட்டிருப்பார். 30 தடவைனா 30 தடவை, ஒரு தடவைக்கு எத்தனை நிமிடம் போகுது? ஒரே தடவை தானே இது.
ஒரு 90 மில்லி லிட்டர் எடுக்க 1 நிமிடம் போகுது அப்படின்னா இப்போ நம்ம இப்படியே செய்வோம் ரைட்டா. இப்போ 1 நிமிடத்துக்கு 1 அப்படின்னா 30 தடவை எடுக்கிறதுக்கு 1 நிமிடத்தால் 30 பெருக்குனா எவ்வளோ வர்ற விட ஒரு 30 அப்போ எத்தனை நிமிடங்கள் 30 நிமிடங்கள் எடுக்கும். பார்த்தீங்களா, மிக மிக இலகுவானது மாணவர்கள். இதில் நம்ம என்னன்னா பெருக்கல் ஏன் செஞ்சோம், ஏன் இதில் வகுத்தோம் அப்படின்னு 2 விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த வகையான வினாக்களை கொடுத்தாலும் நீங்கள் இலகுவாக செஞ்சிருவீங்க ரைட்டா. இப்போ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கணக்கு போகும். 32 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரம் ஒன்றில் அரை பங்கிற்கு நீர் உள்ளது. தம்பி 1 நிமிடத்துக்கு 2 லிட்டர் நீரை பாத்திரத்தினுள் நிரப்பினார். பாத்திரம் முழுமையாக நிறைய எத்தனை நிமிடங்கள் இன்னும் தேவைப்படும்? இந்த வினாவினை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 32 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரம், 32 லிட்டர் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொள்ளளவு இருக்கும். இதில் சொல்றாங்க மாணவர்களே அரைவாசிக்கு அரைவாசி அதாவது அரை பகுதிக்கு அரைவாசிக்கு நீர் இருக்கும் ரைட்டா. இப்போ 32 அரைவாசி எவ்வளோ மாணவர்களே? 32 அரைவாசி எவ்வளோ? 32 அரைவாசி மாணவர்களே 16 ரைட்டா. 32 அரைவாசியாக ஆகிறதுக்கு மாணவர் என்ன செய்யணும் அப்படின்னா பின்னம் தானே, இப்போ 2ஆல் இந்த பகுதியால் பிரித்து விட்டா சரி. இப்போ 3ல் 1 ரைட்டா, 3ல் 2 போனுச்சுன்னா மிகுதி 1, இங்கே 1, 12ல் 6, 32ல் எவ்வளோ இருக்கும்? அரைவாசிக்கு தான் நீர் இருக்கும். அவ்வளோ 16 லிட்டர் தான் நீர் இருக்கும் மாணவர், 16 லிட்டர் தான் நீர் இருக்கும். இப்போ என்ன செய்ய நடக்குது அப்படின்னா மிகுதி அரைவாசியை என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த தம்பி இருக்கார், இதில் ஒரு விஷயம் இருக்காது, தம்பி ஒருத்தர் இருக்கார். இந்த தம்பி என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மிகுதி இருக்க அளவை நிறைக்கிறதுக்கு 1 நிமிடத்துக்கு 2 லிட்டர் நீரை ஊற்றுறாங்க ரைட்டா. 1 நிமிடத்துக்கு 2 லிட்டர் நீரை ஊற்றுறாங்க. இப்போ இந்த 2 லிட்டர் நீரை ஊற்றுற போது அப்போ எத்தனை நிமிடங்களில் இந்த இப்போ 16 லிட்டருக்கு மேலும் தானே கேட்குறாங்க, மேலும் நிறையறதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்கும்னு கேட்குறாங்க. 1 நிமிடத்துக்கு 2 லிட்டர் நீரை இதில் ஊற்றினா மாணவர்களே அப்போ இந்த 16 லிட்டரும் நிறையறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் காங்கிரத்துக்கு? இப்போ ஒரு தடவைக்கு பொண்ணு எவ்வளோ 16 லிட்டர் நீர் தானே தேவை. இந்த 16 லிட்டரை இப்போ ஒரு தடவைக்கு ஊற்றுற அளவால் வகுத்தா இன்னும் எத்தனை தடவை ஊற்றணும்னு கிடைக்கும் ரைட்டா. அப்போ 16 2ஆல் வகுத்தா தெரியுமானவர்களே நமக்கு எல்லாத்துக்குமே விட்டோவா 8 ரைட்டா. அப்போ 8 தடவை ஊற்றணும், 8 தடவை 2 லிட்டராக ஊற்றிக்கிட்டே வரணும் ரைட்டா. இப்போ 1 நிமிடத்துக்கு 2 லிட்டர் ஊற்றுறதுக்கு 1 நிமிடம் போகுது ரைட்டா. இப்போ 8 தடவை ஊற்றுறதுக்கு 8 தர 1 எவ்வளோ 8. அப்போ எத்தனை நிமிடங்கள் எடுக்கும்? 8 நிமிடங்கள் எடுக்கும். மிக இலகுவானது. இப்போ நிறையிறது நம்ம வினாவில் பார்த்தோம், அதுலேருந்து நீர் முழுமையாக வெளியேறுது ரைட்டா. மிக மிக இலகுவானது மாணவர்களே ரைட்டா. நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும். ஐக்கியூனாப்பில் ஒன்றும் பெரிய ஒரு பருப்பு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு கடினமான ஒரு விஷயமும் இல்லை. அதை ஐக்கியூவை பார்த்து சிலவங்க இப்படி ஒரு பேயை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பயமே இல்லை, நம்மளுக்கு செய்யலாம், நல்லா தெரியணும். கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இந்த 4 விஷயமும் தெரிஞ்சாலே மிக மிக இலகுவாக செஞ்சிடலாம் ரைட்டா. நீங்கள்லாம் செய்வீங்கன்னு எனக்கு ஷுவராக தெரியும் ரைட். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களே பார்வையிடுங்க. இவ்வளோ நாள் பார்வையிட்ட உங்களுக்கும் மிக்க நன்றி ரைட்டா. ரைட், மீண்டும் ஒரு கடின வினா இலகத்தீர்வு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்.